தண்ணிசாமி வரப்போறாருல்ல, இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது. அவர் தான் நிறைய பணம் கேட்பாராமல்ல. அதுல என்னையா தப்பு? அவர் கை காட்டின இடத்துல கேள்வி பண்ணா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதாமே. அதோ தண்ணிசாமி வந்துட்டாரே. முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. அது இருந்தா நாங்க எங்க உங்களை கூப்பிடுறோம்? அதுவே இல்லையா? அவ்வளவு வறண்டு போச்சா? பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா? என்னையா இது பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு? ஊரே வறண்டு போய் கிடக்குன்னு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டாத காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு. சொல்றேன் ஏங்க இந்த நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான். இந்த இடத்துலதான் நீரோட்டம் இருக்கு. இங்க தோண்டுங்க, தண்ணி ரொம்ப வரும். நீ சொன்ன மாதிரியே தோன்றோம். ஆனா இந்த குளிக்கலே மட்டும் உன போத்துடுவோம். ஏன் நீரோட்டமாயா இது? இந்த தேரோட்டமாடா இது? அங்க பாரியா. ஐயா தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சியா? காசு போனா போது. புள்ள குட்டியோட எங்களை 10 பேர் ஓட விட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதாமா, அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க, அது தப்பா போச்சுங்க. வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க. குச்செல்லாம் ஓடிட்டு வாங்க ஐயா. இனிமே குச்சியை கையில தொடவே கூடாது. என்னையா? வா தண்ணிசாமி, உட்காரு உட்காரு. எங்க 2 நாள் ஆளைய காண? இந்த காங்கேயக்கு பக்கத்துல மொரட்டூர்ல ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா. காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நானும் போனா போதும் போய் இடத்த காட்டினேன். அட 10 அடி தான் தோண்டி இருப்பாங்க. வந்துதே குப்புக்குன்னு ஒரு ஊத்து. அட ஊரையே அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம்ப்பா. ஜனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சிட்டாங்க. இல்லையே, கட்டி வச்சு வச்சாப்புல சொன்னாங்க. உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேனே. எதுக்கு பொறுக்கிறதுக்கா? இல்ல சொல்றது. இந்த லவுட்டெல்லாம் கிட்ட வச்சுக்காத, மூச்சை புடிச்சு அமுக்கியே கொண்டுடுவேன். அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கிறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலேயே முதல் ஆள் நான் தான். யார் சொன்னது? பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. யாரா அது? கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல. என் பேரு மானஸ்த. என்னது மானஸ்தனா? ஏய், போற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்ல நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லன்னா ஓசி தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க. என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பார்த்து வரேன். என்னது, உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பாத்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி இருக்க என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா? கடமை தான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க. எங்க அப்பா 2 ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் அலைகிறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டீங்களா? ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோட தெரியுறா? நான் எதிர்பார்க்கிற மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சியை உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, இந்த பழம் சாப்பிடுங்க. இது உங்களதான். என்னதுல நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வக்கீல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் கீழே இருக்காங்க, மாங்கா மாட்டேங்குது. அவனுக்கு தான் சாப்பிடுங்க. நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். ஆனா நான் கூட தான் குடிக்கிறேன். பஸ்ல தேங்காய் இருக்கு குடிக்கிறதுக்கு. மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை மாத்திக்கலாமா? நிறைய மடையில சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்பிள்ள, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்ட ஏன் அறிங்க? நான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்படி இடிஞ்சு போச்சு. அவசரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்தா போகுது. இன்னைக்கு நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். குடி. கடையில என்ன இருக்கு? டீ கடையில என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாமா ஐயா? பாதங்கி இருக்கா? அதெல்லாம் இல்ல. சரி, அட்லீஸ்ட் மோனிட்டாவது கொடு.
முடிச்சுட்டா ஐயோ. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் மிட்டாவா கேக்குது? ஒரே அடியில் உனக்கு போனே ஐயா, மானசனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானசன்? மானம் கெட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார். என்னது, இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே என் வயிற்றுச்சில ஒரு அழகான பொண்ணு நான் கட்டிக்கிறது உனக்கு என்னையா பொறாம? இங்க பார், கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சியை நேர பாத்துருக்கியா? என் இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவோம் நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா? அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னே இல்லையடா? ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க, எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. இப்பதாங்க நீங்க பெரிய 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 மனுஷன் ஆயிட்டீங்க. மாப்பிள, கல்யாண வேலையில கவனிக்கணும், கொஞ்சம் கைய விடுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. வா, 2 பேரும் கவனிக்கலாம். ஐயோ, சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறாங்களே, பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாரியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு? வாமா. போட்டோ வச்சு ரசிக்கிறேன். பார்த்து உட்காருமா. மாப்பிள்ள, உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஐயோ அம்மா, என்ன 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 என்னங்கடா அது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யானை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தம்பி, நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகு மணி இவதான், மானசோட தங்கச்சி. இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது. முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதேடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டாங்க. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்தை உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றீங்க, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்து உள்ள கை விட்டு நாக்க பிடிச்சி வெளியே அடிச்சுட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல? போட்டோவா? நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்றாங்க. இப்ப நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லணும்? வாய்க்கு ருசியா பாயசம் சாப்பிடல? ஆயாசமா? அதுக்கு நான் பால் நாள் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறீங்க. அப்ப என் தங்கச்சியோட கதையே என்ன விளையாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்யா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல ஆப்பி போடுவேன். இந்த லொல்ல எல்லாம் கிட்ட வச்சுக்காத. ஐயோ, ஓடுறாரு. அழாதீங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? நீ பேய் மாமன். ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா? மாப்பிள்ள, ஏய், இந்த மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் படுவா. என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா, கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? 2 கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி. டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வாழணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான், குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி கொடுக்குறா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறேன். எது? இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படுவா, உன்னை அடிச்சா. ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாங்கல. வா,
தங்கச்சி கவலைப்படாத, உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ளை இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாகும். நீங்க போறதே தப்பு. உங்களுக்கு ஐயோ, குழந்தை தங்கச்சிதானே.